வணக்கம் நண்பா, ஸ்மார்ட்பாக்ஸ்tamil சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். Realme நிறுவனம் இந்தியாவில் அதன் புதிய Realme 10 Pro 5G சீரிஸில் பார்த்தீங்கன்னா Realme 10 Pro 5G மற்றும் Realme 10 Pro Plus 5G என்ற இரண்டு வேரியண்ட்களில் ஸ்மார்ட் போன்களை டிசம்பர் 8ஆம் தேதி அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த வீடியோவில் Realme 10 Pro 5G இந்த ஸ்மார்ட் போனுடைய ஃபீச்சர்ஸ், பிரைஸ், கலர்ஸ், எப்பொழுது விற்பனைக்கு வந்தது போன்ற விவரங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Realme 10 Pro 5G இந்த ஸ்மார்ட் போனுடைய மெயின் ஹைலைட்ஸை பார்க்கலாம். இந்த மொபைலில் 6.72 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பவுண்ட்லெஸ் டிஸ்பிளே, 108 மெகா பிக்சல் ப்ரோலைட் கேமரா, ஸ்னாப்டிராகன் 695 5G சிப்செட், 5000 mAh பேட்டரி அண்ட் 33 வாட் சூப்பர் Vooc சார்ஜ், ஹைப்பர்ஸ்பேஸ் டிசைன், டைனமிக் ரேம் எக்ஸ்பென்ஷன் ஃபீச்சர், அல்ட்ரா ஸ்லிம் பாடி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மொபைல் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலுடைய டிஸ்பிளேவை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் 6.72 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி பவுண்ட்லெஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரிசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2400x1080 பிக்சல். ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா அப் டு 120 Hz. அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் டச் சாம்பிளிங் ரேட் பார்த்தீங்கன்னா 240 Hz. மேக்ஸிமம் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 600 nits. இதில் ஹை பிரைட்னஸ் மோடில் 680 nits கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல சன்லைட் ஸ்க்ரீன் சப்போர்ட் இருக்கு. பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 93.76%. இன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா RAZR டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிமூவ்டு அதசிவ் ஜீரோ ரெசின் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ரெசின் யூஸ் பண்ணல அப்படிங்கிறாங்க. டிஸ்பிளேல பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா 1 mm. அதனால் ஸ்க்ரீனுக்கு நோ பார்டர்ஸ், பவுண்ட்லெஸ் டிஸ்பிளேன்னு குறிப்பிடுறாங்க. டிஸ்பிளே பாதுகாப்புக்கு டபுள் ரீஇன்ஃபோர்ஸ்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொபைலில் இன்சீல் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஃபோனுக்குள்ளே வேக்யூம் யூஸ் பண்ணி சீல் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஜீரோ க்ளூ ஆன் தி ஸ்க்ரீன் அப்படிங்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா தின்னர் பெசல்ஸ், மோர் பாலிஷ்டு டிசைன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இன்சீல் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு சில ஓப்பனிங்ஸ் தான் இந்த மொபைலில் இருக்கும். அதனால் டஸ்ட்டோ வாட்டர் பார்ட்டிகல்ஸோ அவ்வளோவா உள்ள போக சான்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த டிஸ்பிளேயில் ஐ ப்ரொடக்ஷனுக்காக ப்ளூ லைட் லேயர் இருக்குது. இதுக்கு டியூவி லோ ப்ளூ லைட் சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயில் டாப்நாச் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டாப்நாச் டெக்னாலஜியோட லைட் சென்சாரையும் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது டாப் ஆஃப் த பெசலில் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா டாப் நாச்சையும் லைட் சென்சாரையும் டாப் ஆஃப் த பெசல்லையே இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனுடைய டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக கிடைக்கும். இந்த மொபைலில் அடாப்டிவ் ஆண்டனா ஸ்விட்சிங் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தின்னஸ்ட் பெசல்ஸ்லையும் இந்த மொபைலில் அதிக ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணி ஆண்டனா சிஸ்டம் ரீஇமேஜிங் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த அடாப்டிவ் ஆண்டனாவில் மொபைல் சுற்றியும் நிறைய ஆண்டனா இருக்கும். இந்த எல்லா ஆண்டனாவும் மெயின் ஸ்ட்ரீம் சிக்னலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆண்டனாவில் எல்லா பக்கமும் ஒரே மாதிரியான சிக்னல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த நிறைய ஆண்டனாவில் எந்த ஆண்டனாவுக்கு பெஸ்ட்டாக சிக்னல் கிடைக்குதோ அதை நுண்ணறிவு மற்றும் தானியங்கி முறையில் தேர்வு செய்யும். அதனால் பெஸ்ட் சிக்னல் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த டிஸ்பிளே பார்த்தா பிக் சைஸில் நல்லா நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கேமராவை பற்றி பார்க்கலாம். இதில் ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா டுயல் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் 108 மெகா பிக்சல் ப்ரோலைட் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வைட் ஆங்கிள் கேமரா கொடுக்கல. இந்த ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா கிளாசிக் டிசைனில் டிஎல்ஆரில் கொடுத்துருக்காங்க. அதாவது ட்வின் லென்ஸ் ரிஃப்ளெக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவில் பார்த்தீங்கன்னா சாம்சங் சென்சாரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைப்பர்ஷாட் இமேஜிங் ஆர்கிடெக்சர் இருக்குது. அதனால் ஃபாஸ்டர் இமேஜிங் ஸ்பீடு, கிளியரர் ஷாட் குவாலிட்டி, ரெடியூஸ் நாய்ஸ் இன் எனி என்விரான்மெண்ட் இதெல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் ஃபோட்டோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 1080p at 30 fps ரெக்கார்ட் பண்ணலாம். 720p at 30 fps அண்ட் 60 fps அண்ட் 120 fps ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட் கேமராவை பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் சாம்சங் சென்சாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 1080pயில் 30 fps ரெக்கார்ட் பண்ணலாம். 720pயில் 30 fps ரெக்கார்ட் பண்ணலாம். அடுத்ததாக இந்த மொபைலுடைய டிசைன் பற்றி பார்க்கலாம்.
இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா கிளாசிக் டிசைனில் சைடில் ஃப்ளாட் எஜ்ஜோட 8.1 mm அல்ட்ரா ஸ்லிம் பாடி திக்னஸோட கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஸ்பேஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பாடி பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஹைப்பர் ஸ்பேஸ் டிசைனில் ப்ரிசம் ஆக்சலரேஷன் பீம்ஸ் அண்டு நெபுலா பார்ட்டிகல்ஸ் டிசைனாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் குவால்காம் ஸ்னாப்டிராகன் 695 5G 6 nanometer ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. CPU ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அப் டு 2.2 GHz. GPU பார்த்தீங்கன்னா Adreno 619 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரேம் அண்டு ஸ்டோரேஜை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 6GB ரேம் அண்டு 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8GB ரேம் அண்டு 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இதில் DRE ஃபீச்சர் இருக்குது, அதாவது டைனமிக் ரேம் எக்ஸ்பென்ஷன் ஃபீச்சரும் இருக்குது. இதில் அப் டு 8GB வரைக்கும் ரேமை அதிகப்படுத்திக்கலாம். இந்த டைனமிக் ரேம் எக்ஸ்பென்ஷன் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் வேரியண்ட்டில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR4X கொடுத்துருக்காங்க. இல்லை ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா UFS, அதாவது யூனிவர்சல் ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ். இதில் 2.2 கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் எக்ஸ்டர்னல் மெமரிக்கு மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணி அப் டு 1 TB வரைக்கும் மெமரியை எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சார்ஜிங் அண்டு பேட்டரி பற்றி பார்க்கலாம். இதில் 33 வாட் சூப்பர் ஊக் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, USB Type-C போர்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் 33 வாட் சூப்பர் ஊக் சார்ஜில் பார்த்தீங்கன்னா 50% சார்ஜ் 29 நிமிடத்தில் ஆகும் அப்படிங்கிறாங்க. 100% சார்ஜ் 74 நிமிடத்தில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்டாண்ட் பையாக இருந்தால் 639 மணி நேரம் சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் லோ பேட்டரியாக இருக்கும்போது கூட அல்ட்ரா சேவிங் மோட் ஆன் பண்ணினா 1.8 மணி நேரம் கால் பேசலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது 5% பேட்டரி இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நெட்வொர்க் பற்றி பார்க்கலாம். இதில் செல்லுலர் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 2Gயில் 4 பேண்ட், 3Gயில் 7 பேண்ட். 4G நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா TD LTE இதில் 5 பேண்ட் ஃப்ரீக்வன்சி சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. FTD LTE இதில் 10 பேண்ட் ஃப்ரீக்வன்சி சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5Gயில் பார்த்தீங்கன்னா SAல 6 பேண்ட், NSAல 3 பேண்ட் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் டியூயல் சிம்முமே 5Gக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒயர்லெஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் டியூயல் பேண்ட் வைஃபை கொடுத்துருக்காங்க, அதாவது 2.4 அண்டு 5 GHz வைஃபை கொடுத்துருக்காங்க. இதில் வைஃபை 4 அண்ட் 5 சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் இருக்குது. அடுத்ததாக இந்த மொபைலில் ஆடியோ பற்றி பார்க்கலாம். இதில் 200% அல்ட்ரா பூம் டியூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அதாவது டாப்பில் ஒரு ஸ்பீக்கர் பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக அவங்க சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ரீம் மியூசிக் குவாலிட்டி அண்டு ஒரிஜினல் சவுண்ட் ரீப்ரொடக்ஷனுக்காக இது கிடைக்கும். இது யார் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா சோனி அண்டு ஜாஸ், அதாவது ஜப்பானீஸ் ஆடியோ அசோசியேஷன், அதுக்கப்புறம் CEA கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அசோசியேஷன். இவங்க எக்ஸ்ட்ரீம் மியூசிக் குவாலிட்டி அண்டு ஒரிஜினல் சவுண்ட் ரீப்ரொடக்ஷனுக்காக இந்த ஹைரெஸ் ஆடியோ சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸோ இந்த மொபைலுக்கும் இவங்க ஆடியோவுக்கு இந்த ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக OS பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் Android 13 கொடுத்துருக்காங்க. Realme UI 4.0 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலில் கொடுத்துருக்கிற சென்சார்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் மேக்னெட்டிக் சென்சார், லைட் சென்சார், கைரோமீட்டர், ப்ராக்சிமிட்டி சென்சார், ஆக்சலரேஷன் சென்சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலில் கொடுத்துக்கிற பட்டன் மற்றும் போர்ட் பற்றி பார்க்கலாம். இதில் பட்டன் பார்த்தீங்கன்னா மொபைல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க, பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுலேயே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மொபைலில் என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் மொபைல் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நேனோ சிம் கார்டு ஸ்லாட், மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா USB Type-C கேபிள் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3.5 mm இயர்ஃபோன் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் போர்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது டாப்பில் ஒரு ஸ்பீக்கர் பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 2 மைக்ரோஃபோன் போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலுடைய சைஸ் மற்றும் வெயிட் பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஸ்பேஸ். இந்த மொபைலுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.3 mm,
வெயிட் பார்த்தீங்கன்னா 192 கிராம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெபுலா ப்ளோ அண்ட் டார்க் மேட்டர், இதனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.1 mm, இதனுடைய வெயிட் 190 கிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மொபைல் பேக்கிங் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி 10 ப்ரோ 5G மொபைல், 33 வாட் சூப்பர் வூக் சார்ஜர், யூஎஸ்பி டைப் சி கேபிள், ப்ராடக்ட் கேஸ், சிம் கார்டு டூல், ஸ்க்ரீன், ப்ராடக்ட் ஃபிலிம், குயிக் ஸ்டார்ட் கைடு, வாரண்டி கார்டு, இதெல்லாம் இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைலுடைய கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 3 கலரில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹைப்பர் ஸ்பேஸ், நெபுலா ப்ளூ, டார்க் மேட்டர், இந்த 3 கலரில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அந்த மொபைலுடைய ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். 6GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 18,999 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. 8GB ரேம் அண்டு 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், இதனுடைய விலை 19,999 ரூபாய். இந்த மொபைல் எப்போ விற்பனைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16ஆம் தேதி பகல் 12 மணிக்கு. அதாவது இதனுடைய ஃபஸ்ட்டு சேல் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16ஆம் தேதி பகல் 12 மணிக்கு தொடங்கினாங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ரியல்மி வெப்சைட், ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் மற்றும் நியர்பை ஸ்டோர்ஸில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு சேலில் சில பேங்க் கார்டுக்கு 1000 ரூபாய் வரை தள்ளுபடியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16ஆம் தேதி விற்பனைக்கு வந்திருக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மொபைல் ஃபோன் பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.